தனுஷ் படத்தை வந்து 50 எப்படின்னா இருக்கு ப்ரோ? நினச்சதோட ரொம்ப வேற லெவலில் இருக்கு ப்ரோ. கேஜிஎஃப் படத்தோட இது அல்டிமேட்டாக இருக்கு. தலைவர் பாட்டோட பாட்டிக்காப்புல ராயல் உசர் நீந்தானு அது இன்னும் அல்டிமேட்டாக இருக்கு. ராயல் படம் பார்த்துட்டேன், ரொம்ப அற்புதமாக சூப்பராக எடுத்து வச்சிருக்காங்க. தனுஷுக்கு வந்து இது வந்து ஆர்ட்ஸோட விருது பார்த்தீங்கன்னா கிடைக்கும்னு நினைக்கிறேன். வெற்றிமாறன் தான் பார்த்தீங்கன்னாக்கா தனுஷுக்கு அதிகமான ஒரு ஆஸ்கார் விருந்தே பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்தாரு. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. இது தனுஷோட 50வது படம். நார்மலாகவே தனுஷ் படம்னா ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த படம் வந்து எதிர்பார்ப்பெல்லாம் அதை விட தாண்டி இருக்கு. படம் நல்லா இருக்கு. அதை விட தனுஷோட ஆக்டிங் நல்லா இருக்கு. அதே மாதிரி வந்து எஸ்ஏ ஜூரியாவும் வந்து எந்த ரோல் கொடுத்தாலும் அவர் வந்து இப்போ பெரட்டி எடுக்கிறாப்புல. ஆமாம், அதாவது ஏஆர் ரஹ்மான் மியூசிக் அதுவும் பயங்கரமாக இருந்துச்சு. அதுவும் பர்டிகுலராக அந்த ஒரு சாங் ஒன்று, அந்த சாங் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஆமாம், தனுஷ் அவருக்கு டைரக்ஷன் பண்ணி அவரே பார்த்தீங்கன்னாக்கா படம் நடிகராக நடிச்சிருக்காரு. செம்ம சூப்பராக இருக்குது படம். ஸோ அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இதில் என்ன ஒரு கான்செப்ட்னாக்கா, ஸோ பொறாமல் பொச்சரிப்பு நிறைய இருக்குது வளர்ந்த அப்புறம் அது இந்த படத்து மூலிமா காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை அனைவரும் வந்து பாருங்கள், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பூஸ் பம்ப்ஸ்னா எந்த சீன் இந்த மூவில உங்களுக்கு ரொம்ப எல்லா சீனும் ப்ரோ. தனுஷ் வர எல்லா சீனுமே வந்து நல்லா இருந்துச்சு. எல்லாருமே வந்து சொல்றாங்க, நிறைய பேர் வந்து வெட்டு குத்து தான் நடக்குது தேட்டருக்குள்ள. வடச்சென்னை மாதிரி பாவனல சில சீன்ஸ் எல்லாம் வடச்சென்னை மாதிரி ஜனையில கொண்டு போயிருக்காரு தனுஷ். தனுஷ் படம்னாலே ஒரு ஆக்ஷன் அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் ப்ரோ. நீங்க தனுஷ் படம்னாலே பொருளாதாரம் எடுத்துக்கலாம், ஆடுகளம் எடுத்துக்கலாம். அது வந்து நம்ம மாசின்னு எப்பவுமே எதிர்பார்க்கலாம். A to Z எவ்வளவு மார்க் நான் கொடுப்பீங்க? அவுட் ஆஃப் 10க்கு வந்து 8 கொடுப்போம் ப்ரோ. வெற்றிமாறனுடைய இவர் தான் தம்பி தான் நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அண்ணனுடைய வெற்றிமாறனுடைய அண்ணனையே வந்து பீட் பண்ணி போயிடுவாரு சில பேர் சொல்றாங்க. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? நீ 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரி தான் ப்ரோ. அடுத்தது வந்து வெயிட்டிங் வந்து வடச்சென்னை 2க்கு தான் ப்ரோ. அதுக்கு தான் பயங்கரமான வெயிட்டிங். ஆமா, இப்போ நிறைய மூவில வந்து செல்வரகணன் தான் தம்பியை வச்சு எடுத்துருந்தாரு. இப்போ தம்பி அண்ணன் வச்சு செய்திருக்கேன்னா எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். சீனை வச்சு நீங்க எப்படி சொல்றீங்க நினைக்கிறீங்க? அது ஒவ்வொரு சீனும் வந்து எப்படி சொல்றதுன்னா ரொம்ப வந்து நுண்ணிப்பா பார்த்து எடுத்திருக்காப்ல. எப்படின்னா நம்ம செல்வராகவன் வந்து சொல்லவே முடியாது. 1001 இவ்வளவு பயங்கரமா எடுத்திருக்காரு. அவரை வச்சு எடுக்கும் போதே நம்ம தெரியும் எந்த அளவுக்கு அவரு ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாரு அப்படின்ட்டு. உண்மையிலே படம் வந்து நல்லா இருக்கு. அவர் சும்மாவே அந்த அல்டிமேட் அடிப்பாரு. இந்த படத்தில் வேற லெவல் நடத்திருக்காரு தலைவர். அது சென்டிமெண்ட் சீனு, ஃபைட் சீனு எல்லாமே சூப்பராக இருக்கு. போகிற கேஜிஎஃபோட தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் தனுஷ் தான் தலை. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தனுஷ் தான். சூப்பராக இருக்கு படம். வந்து அண்ணனை வச்சு எடுத்திருக்காரு, டைரக்ஷன் பண்ணியிருக்காரு செல்வரகணன். அவரோட நடிப்பு உள்ள எப்படின்னா இருக்கு ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது? எல்லாமே சூப்பராக இருக்கு ப்ரோ. அண்ணன் தம்பி எல்லாமே ஒன்று தான். இப்போ வெற்றிமாறன் சார் எடுத்ததோட இவர் எடுத்தது இன்னும் கொஞ்சம் இது ஒரு பயங்கரமாக இருக்கு. நிறைய பேர் வந்து அழுதுட்டு லாஸ்டா ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க, தங்கத்தியுடைய சென்டிமெண்ட் ஒன்று வச்சிருக்காங்க, அழுகுற மாதிரி அப்படியே சில பேர் சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது சென்டிமெண்ட்? வரும் சில பேருக்கு இதாக ப்ரோ வரும். நம்ம நினைக்கிறத பொறுத்து தான் இருக்கு அதெல்லாம். ஆமாம், எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? 90 கொடுக்கலாம் ப்ரோ. 100 கொடுக்கலாம் ப்ரோ. அவருக்கு 100 கொடுக்கலாம். 100 கொடுக்கலாம். ஓகே, தலைவனுடைய எல்லா படத்துக்கும் வந்து நிறைய பேர் பார்த்து பார்த்துருக்கீங்க. எல்லா படத்தோட இந்த படம் வித்தியாசமா இருக்கு சார் ப்ரோ. ஒரு மாதிரி அது எப்படி சொல்லுன்னே தெரியல. அவர் நடிச்சிருக்காரு, என்ஜாய் பண்ணீங்க, உள்ள என்ஜாய் பண்ணோம். ஓகே, நன்றி. மாஸ் கொடுத்து